ஹாய் யூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜுல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சாஃப்டான சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்ஸ் எக் ஒயிட் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர் வச்சு இப்போ நம்ம இந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட் பண்ண இந்த மாதிரி ப்ளஃபியாக வந்துடும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கப் பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். இதை நம்ம 2 பேட்சாக போட்டு கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸையும் போட்டுடலாம். போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலெல்லாம் தெரிக்காமல் இருக்கும். இப்போ பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்கில் எல்லோ எடுத்து வச்சுருந்தோம்ல, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது எப்போதுமே இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ஃப்ளார் எடுத்திருக்கேன். மைதா ஃப்ளார் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் அந்த கப்பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் 50 ml எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டு பீட் பண்ணுங்கள். இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ கேக் மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் நம்ம இப்போ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பட்டர் பேப்பர் வச்சு இதுலேயும் நம்ம லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணும்போது கேக் நமக்கு ஒட்டாமல் வரும். நம்ம கேக் மிக்சிங் எல்லாத்தையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. பபுள்ஸ் வராமல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருங்க. கேக் ரெடி ஆகுறதுக்கு 35 to 45 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் ரெடி ஆகிடுச்சான்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் வந்திருக்கு. 20 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கேக்கை எடுக்கலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு இந்த மாதிரி கவுத்து விடுங்க. கேக் இப்போ சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கிட்ஸுக்காக லைட்டாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்.
ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.